நாடாளுமன்றம் இதுல குறிப்பா ராஜ்யசபா வந்து பொழுதனைக்கும் போர்க்களம் போல காட்சி அளிக்குது. ஒரு பக்கம் சபாநாயகர் ஜெகதீப் தன்கரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் போராடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவருக்கும் ஜெகதீப் தன்கருக்கும் இடையிலான வாக்குவாதங்கிறது பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. வார்த்தை போர்ன்றது டெய்லி பெருசா போயிட்டு இருக்கு. நம்ம மல்லிகார்ஜுன கார்கே விவசாயி மகன்கிறாரு, அவரு விவசாய தொழிலாளியோட மகன் அப்படிங்கிறாரு. இப்படி ரெண்டு பேருமே என்ன நீ மதிக்கல ஒன்ன நான் மதிக்கலங்கிற வகையில பெரிய அளவுல பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாடாளுமன்றத்துல அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய சேகர்குமார் யாதவ் இவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிக்கள் எல்லாம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. குறிப்பா காங்கிரஸ் எம்பிக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கையெழுத்து போட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படி, இது என்ன பிரச்சனை அப்படின்னா, அலகாபாத்ல உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறவர் சேகர்குமார் யாதவ். இவர் வந்து அலகாபாத்னா உத்தரப்பிரதேசம். இவர் வந்து கடந்த 8ஆம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றது யாருன்னா விஸ்வ ஹிந்து பரிஷத், பிஎஸ்பின்னு சொல்லுவோம்ல, பிஜேபியினுடைய கிளை அல்லது அமைப்பு. ஆமா, இவங்க என்ன பண்றாங்க, அந்த நிகழ்ச்சியில பேச போன நம்ம நீதிபதி ரொம்ப பெரும்பான்மையான இந்துக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நாடு முழுவதும் வரணும் அப்படிங்கிற தொனியில ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஒரு நீதிபதி இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறது எப்படிங்கிறது வேற விஷயம், கலந்துகிட்ட அவர் என்ன பொருளை பேசுறாரு அப்படிங்கிறது தான் அதை விட முக்கியமான விஷயம். சோ இது வந்து மீடியால பிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்கப்படுது இந்த பேச்சு. இதையடுத்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து இது தொடர்பான அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை அனுப்பியிருக்கு. இந்த நிலையில தான் இவர் வந்து பதவி நீக்கம் செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே கையெழுத்து போட்டு இதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க.